நாயகர்களுடன் இணைந்து வரும் கிசுகிசுகளை படங்களுக்கான விளம்பரம் என நினைத்து தன் வேலையை மட்டுமே காதலிப்பதாக தெரிவித்துள்ளார் நடிகை பிரியா ஆனந்த். கடந்த 2009ஆம் ஆண்டு வாமனன் படத்தில் ஜெய் ஜோடியாக தமிழில் அறிமுகமானவர் நடிகை பிரியா ஆனந்த். தமிழ் சரளமாக பேசும் பிரியா ஆனந்த் 12க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி படங்களில் நடித்துள்ளார். ரஜினி மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் கௌதம் கார்த்தி ஜோடியாக பிரியா ஆனந்த் நடித்துள்ள வைராஜா வை படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளதா. பத்திரிகையில் பேட்டி அளித்துள்ள பிரியா ஆனந்த் அதில் கூறியிருப்பதாவது: நான் இதுவரை நடித்த படங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது வைராஜா வை படம். நாயகன் நாயகி காதல், காதலில் வரும் பிரச்சனை என்று படத்தின் கதை வழக்கம் போல நகராதா. நிறைய நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து தமிழில் இந்த மாதிரியான கதைக்களத்தில் வெளியாகும் முதல் படம் இதுதான் என்று நினைக்கிறேன். பார்க்கத்தான் அவங்க அமைதி. படப்பிடிப்பு தளத்தில் வந்து பாருங்கள். வேலையில் கரெக்டா இருப்பாங்க. படப்பிடிப்பு படு வேகமாக போகும். யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க. காட்சி நினைத்த மாதிரி வரும் வரை ஐஸ்வர்யா தனுஷ் விடமாட்டார். நான் படப்பிடிப்பு தளத்தில் மிக அமைதியாக யாரையும் கிண்டல் செய்யாமல் நடித்த முதல் படம் இதுதான். இதுவரை நான் பார்த்து பழகிய பெண் இயக்குனர்களில் மிகவும் வித்தியாசமானவர் ஐஸ்வர்யா தனுஷ். நான் ரஜினியின் மிகப்பெரிய ரசிகை. எதிர்நீச்சல் படத்தில் தமிழ் பேசுற பொண்ணுதான் கதாநாயகியாக வேண்டும் என்றார்கள். அந்த வாய்ப்பு கிடைத்ததா? அது போலதான் வைராஜாவை படத்திற்கும் நடந்ததா? நல்ல சென்னை தமிழ் பேசக்கூடிய பெண் என்பதால் வாய்ப்பு கிடைத்ததா? கதை பிடித்திருந்ததால் உடனே நடிக்க ஒப்புக்கொண்டேன். நான் மட்டுமல்ல, தமிழ் பேச தெரிந்த நிறைய கதாநாயகிகள் இங்கு இருக்கிறார்கள். அந்த நோக்கத்தில் தேடினால் கட்டாயம் கிடைப்பார்கள். வர படமெல்லாம் அது மாதிரியே வந்து நானா நடிக்காமல் இருக்கிறேன் தவிர பாடல் காட்சிகளில் மட்டுமே வந்துவிட்டு போவது மாதிரி இதுவரை எந்த படத்திலும் நான் நடித்ததில்லை. அதனால் கதாநாயகிகளுக்கு நடிப்புகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் நிறைய வந்தால் அதில் கண்டிப்பாக என்னை பார்க்கலாம். அடுத்து விக்ரம் ஜோடியாக நடிக்கிறேன். அவரது நடிப்பை படப்பிடிப்பு தளத்தில் நேரில் பார்க்க ஆவலாக இருக்கிறேன். விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறதா. ஆனந்த் சங்கர் அற்புதமான இயக்குனர். இந்த படத்தின் திரைக்கதையை கூட வெகு சிறப்பாக இருக்கும். வாமனன் படத்தின் போது எனக்கு எதுவுமே தெரியாதா. அதில் நடிக்கும் போதுதான் திரையுலகம் எப்படி இருக்கும், எப்படி காட்சிப்படுத்துவார்கள் போன்ற விஷயங்களை படிக்க ஆரம்பித்தேன். இப்போது ஓரளவுக்கு எல்லாம் புரிந்திருக்கிறதா. ஒரு படப்பிடிப்புக்கு போனால் எதற்காக இந்த காட்சி எடுக்கிறார்கள், ஏன் இப்படி அமைகிறது என்று டக்கென்று புரிந்து விடுகிறதா. நானும் எவ்வளவு நாயகர்களை தான் காதலிக்க முடியும். படப்பிடிப்பின் போது நாயகனுடன் பேசாமல் இருக்க முடியாதா? பேசினால் காதல், ஒன்றாக சாப்பிட்டால் காதல் என்று கதை கட்டுகிறார்கள். நாயகனுடன் காதல் வகை கிசுகிசுக்கள் போர் அடிக்கின்றன. அதில் கூட புதுமையாக யோசிக்கலாமே. இதெல்லாம் படத்திற்கான விளம்பரம் என்று நினைத்து விட்டுவிட்டேன். என்னை பொறுத்தவரை என் வேலையை மட்டுமே தீவிரமாக காதலிக்கிறேன் என்று கூறியுள்ளார் பிரியா ஆனந்த்.